வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னென்ன தேர்தல் அறிவிப்புகளில் வரும், இதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. எத்தனை சவரன் வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது கிடைக்கும். ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பார்க்க போனால் நிறைய விதமான தகுதி கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கணும், இந்த மாதத்தில் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டுப்பாடுகள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்திருக்கிற அடிப்படையில் இப்போ வரக்கூடிய 2026 என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும், என்னென்ன கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய பலவிதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்கள் கிடையே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சில தெளிவான விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கபலிக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ தமிழக அரசுலேருந்து பார்க்கும்போது இப்போ தேர்தலுக்கான போட்டி பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து பலவிதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த போகிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க படுத்த போகிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ பொதுமக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது கல்வி கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன், அந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனோட அடிப்படையில் இப்போ பொதுமக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது என்னென்ன தகுதி கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கொடுக்க போகிறாங்க. ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நகைக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 சக்கர வாகனங்கள் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாமல் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பலவிதமான கேள்வி பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பார்க்க போகணும்னா வருடத்துலையும் மெயினாக சுய உதவி குழு கடன் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டாவோ, இல்லை கல்வி கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டாவோ, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கிறது தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கல்வி கடனாக இருக்கட்டும், நகைக்கடனாக இருக்கட்டும், சுய உதவி குழு கடனாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை காரணம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூகமாக பார்த்தீங்கன்னா இதில் தெரிய வருது. மெயினாக இதுக்கான முழுமையான அறிவிப்புங்கிறத நம்ம தமிழக அரசுலேயும் தெரியப்படுத்தினா மட்டும்தான் இது நமக்கு தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் அறிவிப்புகள் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வர இருக்குது. இந்த ஜூலை ஆகஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான போட்டி இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளையும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நான் கடந்த வீடியோலாம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சவரன் வைக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் வச்சா அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணப்படுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இந்த தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தெரியப்படுத்தினா நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.